ஹாய் ஆல். இந்தியா இந்த உலகத்துக்கு தந்த கொடை ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பூஜ்ஜியத்தை நாம தான் இந்த உலகத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இந்த 0R, அதாவது பூஜ்ஜிய நேரம், இந்த 0Rங்கிறத இந்த உலகத்துக்கு, இந்த உலக ஜனநாயகத்துக்கு கொடுத்ததும் இந்தியா தான். அதென்ன 0R, இந்த பூஜ்ஜிய நேரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான பிரச்சனைகள்ல கேள்விகளை எழுப்புவதற்கான நேரம் இந்த பூஜ்ஜிய நேரம் 0R. அப்ப ஏற்கனவே கேள்வி நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, ஆமா இருக்கு. கேள்விகள் கேட்பதற்கு தனியாக நேரம் இருக்கு. அந்த கேள்விகள் எப்படின்னா, முன்கூட்டியே கேள்விகளை அனுப்பி முதல்ல சொல்லிடுவாங்க, 15 நாளைக்கு முன்னாடி அனுப்புங்க, 20 நாளைக்கு முன்னாடி அனுப்புங்க, நாடாளுமன்ற கூட்டத்தோட துவங்களுக்கு முன்னாடி அனுப்புங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த கேள்வியெல்லாம் அனுப்பி அதையெல்லாம் அமைச்சகங்களுக்கு அனுப்பி பதிலை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த கேள்வி நேரம் நடக்கும். அது இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க முன்கூட்டியே கேள்விகளை அனுப்பிடுறீங்க. இப்ப திடீர்னு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துருது, இதை பற்றி எம்பி பார்லிமெண்ட்ல கேட்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கான வாய்ப்பு தான் இந்த 0Rங்கிறது. ஓகே. முக்கியமான பிரச்சனைகள்ல கேள்விகளை எழுப்புவது அப்படிங்கிறது. ஓகே. இப்ப அது என்ன 0R, அது என்ன அப்படி எப்படி இதுல பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பொதுவா கேள்வி நேரம் நிறைவு பெறுவது 12 மணிக்கு. ஓகே. ஸோ 12 மணிக்கு இந்த முக்கியமான பிரச்சனைகள்ல கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு சொன்னதுனால 0. ஓகே. ஸோ அந்த 0Rங்கிறது அப்படித்தான் அதுல வந்தது. அதுல ஓகே. ஆக்சுவலா பார்த்தோம்னா 0R இப்ப வந்தது இல்ல, 1962, அதாவது 1962லயே இந்த கேள்வி நேரங்கிறது நாடாளுமன்ற அந்த செயல்பாடுகள்ல ஒன்னா மாறியது. அது அப்படி ஒரு விஷயம் தான் அது. என்ன இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகு இந்த 0R அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு அந்நேரம் இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. அட்லீஸ்ட் காலையில 10 மணிக்கு முன்னாடியாவது சொல்லுங்க, என்ன பிரச்சனை எழுப்பணும்னு சொல்லுங்க, அப்பதானே அரசாங்கம் தயாரா இருக்க முடியாதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இதுலயே பல்வேறு மாற்றங்கள் இதுல எல்லாம் நடக்குது. எப்படி எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப மாநிலங்களவை ராஜ்யசபால எடுத்தோடனே பூஜ்ஜிய நேரம் 0R, அப்புறம் தான் கொஸ்டின் ஆர் கேள்வி நேரம். ஓகே. மக்களவையில முதல்ல கேள்வி நேரம் கொஸ்டின் ஆர், அது முடிஞ்ச பிறகு 0R பூஜ்ஜிய நேரம்னா வச்சிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலா இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் இருந்தா கூட, ஆனா நாடாளுமன்றத்துடைய விதிகள் சட்டங்கள் படி இப்படி ஒண்ணும் கிடையாது. கேள்வி நேரம் இருக்கு, 0Rன்னு ஒண்ணு கிடையாது. இது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமாக 1962 இருந்து இது நடைமுறையில இருந்துகிட்டு. அப்படித்தான் இதை நம்ம பார்க்கணும். சட்டப்படி இந்த கேள்வி நேரம் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க. ஓகே. இன்னும் சொல்ல போனா, கொரோனா டயத்துல 0R மட்டும் இல்ல, இந்த கொஸ்டின் அவரே கூட நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது நீங்க அந்த டயத்துல தான் மக்கள் பிரதிநிதிகள் கூடுதல கேள்விகளை கேட்கணும். கொரோனாக்கு என்ன பண்ணீங்க, கொரோனா எப்படி வந்தது, எல்லாம் கேட்கணும் இல்லையா. ஆனா அந்நேரம் பார்த்து இந்த கேள்வி நேரமும் நிறுத்தப்பட்டாச்சு, 0Rம் கிடையாதுங்கிற நிலைமையெல்லாம் கூட இருந்தது. அதனால இந்த உலக ஜனநாயகத்துக்கு இந்தியா அளித்த கொடை இந்த 0R, இந்த பூஜ்ஜிய நேரம் அப்படின்னு நாம சொல்லலாம் நம்ம.